வராது. பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பின்பு அமித்ஷாவின் அழுத்தத்தால் கூட்டணி அமைத்ததும் இப்போது ஆட்சியில் பங்கு பற்றி இரண்டு தரப்பினரும் மாறி மாறி முரண்பட்ட கருத்துக்களை கூறி அடித்துக் கொள்வதும் மக்கள் அறிந்த நிகழ்வுகள்தான். அமித்ஷா பேசியது மட்டுமல்லாமல் இப்போது எல் முருகன், அண்ணாமலை போன்ற தமிழக தலைவர்களும் ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் அமித்ஷாவின் கருத்துதான் வேதவாக்கு என்று கூறி வருகிறார்கள். இதனால் ஏற்பட்ட அழுத்தமா அல்லது பாஜகவை கூட்டணியில் வைத்துக் கொண்டால் வெற்றி பெற முடியாது என்கிற தாமதமான ஞானோதயமா என்று தெரியவில்லை. பிரச்சார பயணத்தை நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி இடதுசாரி கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு விடுத்து வருகிறார். ரத்தின கம்பளம் விரிப்பதாக ஆசை வார்த்தை கூறுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. ஆனால் இது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு படி மேலே போய் இது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவுடன் இணைந்திருப்பதால் இரத்தக்கரை படிந்த கம்பளம் என்று கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறார். எங்கள் அணிக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி. அது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்தக்கரை படிந்த கம்பளம். அது அந்த இரத்தக்கரை படிந்த கம்பளத்தில் இவர் பயணம் பண்ணுறார், எடப்பாடி பயணம் பண்ணுறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த 2 தினங்களாக தெளிவான பதில்களை கூறி வருகிறார். திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. பாஜகவுடன் சித்தாந்த ரீதியாக எதிர் துருவத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரும்படி அழைப்பதும், பாஜக இருக்கும் அணியில் சேரமாட்டோம் என்று பகிரங்கமாக பேசி வரும் திருமாவளவனை அழைப்பதும் எடப்பாடி பழனிசாமி மீதான சந்தேகத்தை உறுதி செய்கிறது. பாஜக இருக்கும்போது இவர்கள் வரமாட்டார்கள் என்பதால் பாஜகவை கழட்டிவிட எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த சந்தேகம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறது என்று தொண்டர்கள் மத்தியில் ஆசையை விதைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சும் இப்போது விமர்சன வளையத்துக்குள் சிக்கி இருக்கிறது. பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர்ந்து நினைச்சு பார்க்காத ஒரு கட்சி வரப்போகுது, எதிர்பாரு. இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி மீதான மதிப்பீடுகளை குறைக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு பக்கம், புதிதாக கட்சி துவங்கியிருக்கும் விஜய் மறுபக்கம் என்று பாஜகவை வலுவாக எதிர்த்து வரும் நிலையில் பாஜகவை தோளில் சுமந்து கொண்டு நிற்கும் எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்க்க வெளிமாநிலங்களில் இருந்து ஏதாவது பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறதா என்கிற கிண்டலான கேள்விதான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுந்து நிற்கிறது.